கார்த்திகை தீபம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கார்த்திக்கும் தீபாவும் வீட்டுக்கு வராங்க. அப்போது தீபாவோட அம்மா அப்பா அங்கே வீட்டுக்கு வந்துடுவாங்க. நேராக கீதாவை பார்த்ததுமே ஓடி போய் எமோஷ்னல் ஆகி, தீபா நீ வந்துட்டியா, நீ எங்கே தாம்மா போன அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக கீதாவை கட்டி பிடிக்கலான்னு போகிறாங்க. உடனே கீதா சேச்சே என்ன இதெல்லாம், எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கோவப்படுறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்றுமே புரியல. என்ன இவ இப்படி நடந்துக்கிறா, உன்னை காணுன்னு நாங்கள் எவ்வளோ பதறி போய் ஓடி வரோம், நீ நல்லபடியாக கிடச்சிடணுன்னு கோவிலாக வேண்டிக்கிட்டு வந்தா நீ என்ன இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக கார்த்திக் அங்கே வராரு. கையில் காஃபியோடு வருவார். இவங்க எப்போ வந்தாங்க, நல்லா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நேராக வராங்க. கீதா கையில் காஃபியை கொடுக்குறாங்க. அதை பார்த்ததுமே ஓஹோ காஃபி கூட நீங்கள் தான் போட்டு கொடுக்கணுமா, அந்தளவுக்கு வந்துட்டாளா இவ, ஏன் இவளால் போட்டுக்க முடியாதாம்மா அப்படின்னு கேட்க, அப்போ கீதா ஏன் இதெல்லாம் பொண்ணுங்க தான் போடணுமா என்ன, ஆம்பளைங்க போடக்கூடாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டே காஃபி குடிக்கிறாங்க. அப்போது கார்த்திக் கீதாவை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க தாங்க தீபாவோட அம்மா அப்பா அப்படின்னு சொன்னதுமே ஓஹோ அதான் அவங்க அவ்வளோ எமோஷ்னலாக பேசினாங்களா, இது தெரியாமல் நான் அவங்கக்கிட்ட கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் அவங்கக்கிட்ட பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பவும் கார்த்திக் தீபாவோட அம்மா அப்பா கிட்ட அது ஒன்றும் இல்லை மாமா, அந்த ரியாவும் ரம்யாவும் தீபாவை கடத்திட்டு போய் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, அதில் அவங்க ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிருக்காங்க, அதனால தான் அவங்க ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க, கோவப்படுறாங்க, ஒரு சில இதெல்லாம் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஹோ அதனால தான் எங்களை பார்த்ததுமே எங்களை அப்படி ட்ரீட் பண்ணலாம், இதெல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு கேட்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கொஞ்ச நாள் அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அங்கே அபிராமி நார்மல் ஆகிட்டாங்கன்னு சொல்லி இன்றைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஐஸ்வர்யா எனக்கு ஜுரமே போகலை, நான் இங்கேருந்து வரவே மாட்டேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன இது, இவங்க எல்லாரும் நம்மக்கிட்ட நல்லா பேசுகிறாங்க, அந்த தீபா வேற வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்கிறாங்க, ஆனால் இன்னும் ஏன் நான் தள்ளி விட்ட விஷயத்த யாருக்கிட்டே சொல்லாமல் இருக்காங்க, அப்படி சொல்லியிருந்தா இந்நேரத்துக்கு என்னை வீட்டை விட்டு துரத்திருப்பாங்களே அப்படின்னா யோசிச்சுக்கிட்டு குளிரில் நடுங்கிற மாதிரி படுத்துட்டு இருக்க மாதிரி ஆக்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா அபிராமி டிஸ்சார்ஜ் பண்ணுற விஷயத்த கார்த்திக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. கார்த்திக் உடனே கீதா கிட்டே இந்த விஷயத்த சொல்கிறாங்க, அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ண போகிறாங்க, அதனால் அவங்க வீட்டுக்கு வரும்போது ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்ல, ஆரத்தியா அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாங்க ஒரு தட்டில் குங்குமம் மஞ்சள் வெத்தலை அது மேலே கற்பூரம்லாம் வச்சு லெஃப்டில் 3 டைம்ஸ் ரைட்டில் 3 டைம்ஸ் சுற்றுவாங்கள்ல, அதுதான் அப்படின்னு சொல்கிறதுமே ஓஹோ அதுவா படத்துலலாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு கேட்க, அம்மா வீட்டுக்கு வந்தால் நீங்கள் ஆரத்தி எடுக்கணும், தீபா இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு கீதா எனக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப கம்பல் பண்ணி கேட்கவே, சரி பண்ணுறேன், ஆனால் அது ரெடி பண்ணுறதுல நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திக்கும் சரி நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கீதா போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வருவாங்க. ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வரும்போது கார்த்திக்கோட பேண்ட் ஷர்ட்டையே போட்டுக்கிட்டு வருவாங்க. அதை பார்த்ததுமே என்னங்க இது, என்னோட பேண்ட் ஷர்ட்டை எடுத்து போட்டுட்டு வந்திருக்கீங்க, என்கிட்ட கேட்டிருந்தேன் நான் வேறு சாரீ எடுத்து கொடுத்துருப்பேன்ல, தீபா எப்போவுமே சாரீ தான் கட்டுவாங்க அப்படின்னு சொன்னதுமே, இங்கே பாருங்கள் எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சொல்கிறத கேளுங்க, தீபா மாதிரி தான் நீங்கள் இருக்கணும், தீபா சாரீ தான் கட்டுவாங்க, நீங்கள் சாரீ தான் கட்டணும் அப்படின்னு சொல்ல, எனக்கு சாரீ கட்ட தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது சாரீ கட்டியிருந்தீங்களே அப்படின்னு கேட்க, அது ஒரு நர்ஸ் கட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நெட்லலாம் எவ்வளோ வந்துருச்சு, அதை பார்த்து முதல்ல போய் சாரீ கட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, திரும்பவும் கீதா போயிட்டு அந்த பழைய சாரியை கட்டிக்கிட்டு வராங்க. எல்லாம் ஓகேவா, ஒழுங்காக கட்டியிருக்கனா அப்படின்னு கார்த்திக்கிட்டே கேட்டுட்ருக்காங்க. நான் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அம்மா வர டைம் ஆகிடுச்சு, நம்ம வெளியில் போய் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது கார் வந்த உடனே அபிராமி கூட இருந்தவங்க எல்லாரும் இறங்குறாங்க. இப்போ கீதா கார்த்திக்கிட்ட கேட்குறாங்க, என்ன இவங்க எத்தனை பேர் இருக்காங்க, இவங்க எல்லாருமே உங்களோட சொந்தக்காரங்க தானே அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ நான் எப்படி எல்லாரையும் சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல, அதை நினச்சிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அபிராமி கிட்ட வந்ததுமே கார்த்தி சொல்கிறாங்க கீதா கிட்ட, அம்மா வந்துட்டாங்க, அத்தை எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கீதா அத்தை நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, நல்லா இருக்கம்மா, நீ எப்படி இருக்க, உனக்கு தலையில் அடிபட்டிருக்குன்னு சொன்னாங்களே சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்க, அதுக்கு கீதா இப்போ பெயின் எல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இந்த ரெட் கலர் சாரியில் ரொம்ப அழகாக இருக்குமா அப்படின்னு அபிராமி சொன்னதுமே, தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மைதிலிக்கும் மீனாட்சிக்கும் ஒன்றுமே புரியல, என்ன இது ஆண்டின்னு சொல்கிறா, எப்போவுமே அத்தைன்னு தானே கூப்பிடுவா அப்படின்னு கேட்டதுமே,
அப்போ கார்த்திக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. இடையில ஆனந்த் வந்துட்டு, மீனாட்சி ஏதோ வாய் தவறி சொல்லிட்டா விடு, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆரத்தி எடுக்க சொல்கிறாங்க. அப்போ தீபா நேராக வந்து 1 2 3 அப்படின்னு கவுண்ட் பண்ணி ஆரத்தி எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுமே எல்லாருக்குமே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. என்ன இது தீபா இப்படி பண்ணுறா? அருண் வந்து உடனே கேட்குறாங்க, என்னடா கார்த்தி தீபா இப்படிலாம் நடந்துக்கிறா, என்னமோ வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க. தெரியலண்ணா, 1 2 3 சொல்லி பார்க்குறாங்க போல இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு டக்குன்னு எல்லாரையும் டைவெர்ட் பண்ணி அபிராமியை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது கீதா வந்து அந்த தட்டை கையிலே வச்சுக்கிட்டு என்னவோ பண்ண சொன்னாங்களே அப்படின்னு யோசிக்கிறாங்க. வெளியே கொட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆரத்தி தட்டை எடுத்துக்கிட்டு வெளியில் போகிறாங்க. என்ன நான்சென்ஸ் இதெல்லாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலத்தில் வந்து இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நினச்சிக்கிட்டே வந்து அப்படியே வந்து ஊற்றுறாங்க. ஊற்றும் போது கரெக்டாக வந்து ஐஸ்வர்யா அங்கே வருவாங்க. ஐஸ்வர்யா மூஞ்சிலே ஊற்றிடுவாங்க. ஊற்றிட்டு அப்போது கீதா வந்து ஒன்று சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், என் மேலே எந்த தப்பும் கிடையாது, உங்களோட டைமிங் தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கீதா அங்கேருந்து போகிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா இவ கண்டிப்பாக வந்து நம்மளை பழி வாங்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கான், இவ உண்மையை சொன்னாலா இல்லைன்னே தெரியலையே, இவ மனசில் வச்சுக்கிட்டு நம்மளை பழி வாங்கணும்னு நினைக்கிறா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது கீதா கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே திரும்பி பார்ப்பாங்க. அப்படியே பார்த்துட்டு போகிறப்போ அப்போது ஐஸ்வர்யா கன்ஃபார்மாக இவ வேணும்னே நம்மளை பழி வாங்குறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.